ஹலோ எவ்ரிவன். அக்ரி முடிச்சுட்டு நான் வந்து ஏதாவது ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போகணும், ஒரு நல்ல சேலரி பேக்கில் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏஎஃப்ஓ வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸாமில் ரிஸ்க்குமே உங்களுக்கு கொஞ்சம் கம்மி. ஏன் ரிஸ்க் கம்மி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இயர் ஆன் இயர் வந்து உங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வருஷம் வருஷம் எக்ஸாம் இருக்க போகுது. அதே தருணத்தில் இதில் கிட்டத்தட்ட நீங்கள் ப்ரிப்பரேஷனில் ஒரு 80% ஆஃப் சிலபஸ், அதாவது மெயின்ஸில் ஒரு 80% ஆஃப் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் காலேஜில் படித்தது தான். ஸோ புதுசாக படிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கம்மியான போர்ஷன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து சில சில விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் அக்ரி பொறுத்த வரைக்கும் ஒன்னோட ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த புதுசாக படிக்கிறதும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிரும். அதுவுமே கம்ப்ளீட்டாக ரொம்ப புதுசாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த ஏஎஃப்ஓ பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, மைசெல்ஃப் ரிஷிவர்தன் டி. அதாவது லாஸ்ட் டைம் ஐபிபிஎஸ் நடத்தின ஐபிபிஎஸ் எஸ்ஓ எக்ஸாம் கிளியர் பண்ணி ஏஎஃப்ஓவா பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல செலக்ட் ஆயிருக்கேன். ஸோ ஏஎஃப்ஓ அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர், இந்த பொசிஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் ஏஎஃப்ஓ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட். சரிங்களா? நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தா பேங்க்ஸ்ல தான் இருக்க போகுது. அதாவது பேங்க்ல அக்ரி லோன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு அக்ரி எக்ஸ்பர்ட்ஸ் தேவை. ஸோ அதுக்காக பேங்க்ஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ற பொசிஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏஎஃப்ஓ. இதுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பேங்க்ஸுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்கன்னா ஐபிபிஎஸ்க்கு ஒரு பாடி தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஸோ ஐபிபிஎஸ் தான் உங்களுக்கு எல்லா கவர்மெண்ட் பேங்க்ஸ்க்கும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது மொத்தம் 12 கவர்மெண்ட் பேங்க்ஸ் இருக்கு. அதுல 11 பேங்க்ஸ்க்கு ஐபிபிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு பேங்க், அதாவது 12வது பேங்க் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஐ. அவங்களுக்கு ஐபிபிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. மிச்ச 11 பேங்க்குக்கும் ஐபிபிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. ஓகே, யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒண்ணு அக்ரி படிச்சிருக்கணும். இல்ல அக்ரி சம்மந்தப்பட்ட கோர்சஸ், அதாவது ஹார்டிகல்ச்சர், இல்ல அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இல்ல நீங்க ஏபிஎம்மா இருக்கலாம், ஃபுட் டெக்கா இருக்கலாம், அக்ரி இன்ஜினியரிங்கா இருக்கலாம். ஸோ நீங்க எல்லாமே எலிஜிபிள். ஸோ யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு நம்ம இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டேஜஸ். மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்கு ஏ4 பொறுத்தவரைக்கும். அதாவது பிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. பிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபைங் நேச்சர். ஸோ குவாலிஃபைங் சொன்னாலே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். பிலிம்ஸோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. பிலிம்ஸ் ஜஸ்ட் அ கேட் டு என்டர் மெயின்ஸ், அவ்வளவுதான். நீங்க பிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணாதான் மெயின்ஸுக்கு போக முடியும். அதனால தான் பிலிம்ஸுக்கு தவிர பிலிம்ஸோட மார்க் உங்களுக்கு ஓவரால் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸா மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ இதுல நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்களோ அதுதான் உங்க செலக்ஷன் இன்ஷூர் பண்ணும். ஸோ அந்த மார்க்ஸ் தான் உங்களோட செலக்ஷனுக்கு எடுத்துப்பாங்க. பிலிம்ஸ் வந்து எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 ஹார்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும் பிலிம்ஸ்க்கு. சரிங்களா? அதுல 3 செக்ஷன் இருக்கும். இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ஸ். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 40 மினிட்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த 40 மினிட்ஸ்க்குள்ள அந்த செக்ஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஏன்னா, நீங்க அந்த 40 மினிட்ஸ்க்குள்ள அந்த செக்ஷன கம்ப்ளீட் பண்ணலைன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். ஸோ நீங்க திரும்பி அந்த செக்ஷனுக்கு போ முடியாது. அதுக்கு பேர் தான் செக்ஷனல் டைமிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 50 கொஸ்டின்ஸ் இருக்க போது. ஸோ டோட்டலா 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல குவான்ஸ், ரீசனிங் இந்த 2 செக்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். ஸோ மேக்ஸிமம் நீங்க ரீசனிங்ல 50 மார்க்ஸ் இருக்கலாம். குவான்ஸ்ல 50 மார்க்ஸ் இருக்கலாம். இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் ஒரு கொஸ்டினுக்கு 0.5 மார்க் தான். ஸோ ஆப்வியஸா நீங்க மேக்ஸிமம் 25 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மொத்தமா பிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 125 மார்க், அதாவது 125 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ் இருக்க போகுது. இந்த பிலிம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்கு. நீங்க குவான்ஸ், ரீசனிங் அதுல ஒரு தப்பு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 0.5 ரெட்யூஸ் பண்ணுவாங்க. அதுவே இங்கிலீஷ்ல ஏதாவது நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 0.125 ரெட்யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லப்போனா 1/4 ஆஃப் த மார்க் உங்களுக்கு ரிடக்ஷன் ஆகும். அதாவது 1/4 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ற தப்புக்கு ரெட்யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க பிலிம்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் என்டர் ஆவீங்க. மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 45 மினிட்ஸ் இருக்கும் மெயின்ஸ் எக்ஸாம். அதுல அந்த 45 மினிட்ஸ்ல 60 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அட்டெம்ப்ட் குடுக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க். ஸோ 60 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இது நீங்க நல்லா பாருங்களேன். ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட கிடையாது. ஸோ லெஸ் தேன் அ மினிட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் குடுத்திருப்பாங்க. ஸோ பிரிப்பரேஷன்ங்கிறது ரொம்ப நெசசரி இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிம்ஸ்ல மொத்தம் 3 செக்ஷன் சொன்னோம். ரீசனிங், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் குவான்ஸ் மொத்தம் 3 செக்ஷன் சொல்லியிருக்கோம். அது ரீசனிங்ல இதெல்லாம் தான் டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் படிக்கணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அது டைம் டியூரேஷன பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுல சில டாபிக்ஸ் மட்டுமே நீங்க படிச்சு கிளியர் பண்ண முடியும் உங்களால. பட்
நம்ம அத சஜெஸ்ட் பண்றது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாபிக்ஸுமே படிச்சுக்கிறது ரொம்ப சேஃப். ஓகே. இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் தான் டாபிக்ஸ். பட் இங்கிலீஷ நம்ம வந்து ஓவராலா நம்ம 2ஆ டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது வொக்காபுலரியும், உங்களுக்கு கிராமரும். அந்த 2ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, இந்த எல்லா டாபிக்ஸுமே ஈஸியா நீங்க போட்டுறலாம். ஸோ குவான்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் தான் டாபிக்ஸ். குவான்ட்ஸ்லயும் நம்ம ரீசனிங்ல சொன்ன மாரியே, நீங்க குறிப்பிட்ட டாபிக்ஸ் மட்டுமே படிச்சு கூட நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி உங்களால கிளியர் பண்ண முடியும். பட் நம்ம சஜெஸ்ட் பண்றது கிடையாது. ஏன்னா எல்லா டாபிக்ஸும் படிக்கிறதுனால நமக்கு ரொம்பவே அதிகமா மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிலிம்ஸ் தான் வந்து குவாலிஃபையிங் நேச்சர் தானே. அதுல ஏன் அதிகமா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நீங்க நினைக்கலாம். ஆக்சுவலா பிலிம்ஸ்க்கும், மெயின்ஸ்க்கும் உங்களுக்கு லிட்டரலா ஒரு 1 மந்த் கேப் இருக்கும். சரிங்களா? அந்த பீரியட்ல நம்ம பிலிம்ஸ் நல்லா ஷூரா குடுத்துட்டு வந்தோம்னு தெரிஞ்சா தான், மென்டலா நம்ம மெயின்ஸ்க்கு உட்கார்ந்து படிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிலிம்ஸ் நம்ம பாஸ் ஆவோமா, மாட்டோமான்னு டயலமாலே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டைம் நெறைய வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம ஷூரா நம்ம பாஸ் ஆவோம்ன்னு தெரிஞ்சோம்னா, நம்ம அந்த 1 மந்த்த ரொம்பவே நம்ம மென்டலா வந்து நல்லாவே யூஸ் பண்ணி படிச்சிடலாம். அதனால எப்பவுமே பிலிம்ஸ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் விட ஜாஸ்தி வச்சோம்னா, நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கோம்ன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ரொம்ப மென்டலா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. பிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதுதான் ஓவரால் கட் ஆஃப். லாஸ்ட் டைம் 51 அதாவது 3 செக்ஷனையும் சேர்த்தியும் 51 செக்யூர் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இருக்க பேட்டர்ன். லாஸ்ட் இயர் ஆக்சுவலா எக்ஸ்பெக்டட விட இத்தன வருஷத்துல லாஸ்ட் இயர் தான் கொஞ்சம் கட் ஆஃப் வந்து நல்லா பூம் ஆயிருக்கு பிலிம்ஸ் கட் ஆஃப். ஸோ பிலிம்ஸ் கட் ஆஃப் மட்டும் இந்த ஓவரால் கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பத்தாது. 3 செக்ஷன் சொன்னோமா, அந்த 3 செக்ஷன்லயும் ஒரு மினிமம் மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணியே ஆகணும். அதுக்கு பேர் தான் செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் இயர் நீங்க ஒரு 5 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் மினிமம். அதாவது இந்த கேட்டகரிஸ்ல இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மார்க் மினிமம் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதே ரீசனிங்க பொறுத்தவரைக்கும் 1 மார்க்காவது மினிமம் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். குவான்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் 3 மார்க்காவது மினிமம் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்க ஓவராலா 51 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதே சமயத்துல ஒவ்வொரு செக்ஷன்லயும் மினிமம் இந்த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நீங்க பாஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ். மெயின்ஸ பொறுத்தவரைக்கும் இதுதான் சிலபஸ். இதுக்குள்ள தான் கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு ஐபிபிஎஸ் எங்கேயுமே அனௌன்ஸ்மென்ட் குடுக்க கிடையாது. ஸோ ஐபிபிஎஸ்னால சிலபஸ் அப்படின்னு வந்து எங்கேயுமே ரிலீஸ் பண்ணப்படல. ஆனா, இத்தன வருஷங்களா கிட்டத்தட்ட ஒரு ஏஎஃப்ஓ எக்ஸாம்ஸ் வந்து ஒரு 10 இயர்ஸா நடந்த அந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்கு அப்படின்றத வச்சு நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட மொத்தம் 19 சப்ஜெக்ட்ஸ் கிட்ட இருக்கு. இந்த 19 சப்ஜெக்ட்ஸ்ல நீங்க ஓவராலா எல்லாத்துலயும் ஃபண்டமெண்டல்ஸ் படிச்சீங்கனாலே உங்களுக்கு நல்லா சஃபிஷியன்ட் தான். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து நம்ம பிஹெச்டி பண்ற ரேஞ்சுக்கு நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் போதுமான அளவு கண்டிப்பா படிச்சிருக்கணும். இந்த 19 சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சோம்னாலே கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் 60ல சரிங்களா? அதாவது மெயின்ஸ் வந்து 60க்கு இருக்க போது 60 கொஸ்டின்ஸ். நீங்க ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஷூரா குடுத்துறலாம். ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க வச்சேன். அது வந்து நம்ம ஷூரா சொல்ல முடியாது. அது நம்ம படிச்சதுக்குள்ளருந்து வரலாம். இல்ல வெளிய இருந்தும் வரலாம். ஸோ அந்த 10 கொஸ்டின் உங்களுக்கு மட்டும் கிடையாது. எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஏன்னா, அது எங்கிருந்து வேணா ஐபிபிஎஸ் கேட்பாங்க. ஓகே இவ்ளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்கே! அத வந்து நம்ம சீக்கிரம் ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல கவர் பண்ண முடியுமா? அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா முடியும். லாஸ்ட் டைம் நம்ம இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸையும் சேர்த்து நம்ம ஒரு சக்சஸ் பேட்ச் வந்து 100 டேஸ் ப்ரோகிராம் ஒண்ணு பிளான் பண்ணியிருந்தோம். அதோட ஷெட்யூல் தான் இது. இந்த 100 டேஸ்ல நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸுமே எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ற மாரி போட்டிருந்தோம். ஸோ நீங்க எந்த டாபிக்ஸும் விட்டு போகாத மாரி எல்லா டாபிக்ஸுமே படிக்கிற மாரி கவர் பண்ணியிருந்தோம். அத 100வது நாள் பார்த்தீங்கன்னா, அதுக்கான ரிவிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சேர்த்து நம்ம 100 நாளுக்குள்ளயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதான் லாஸ்ட் டைம் நம்ம சக்சஸ் பேட்ச்சோட ஷெட்யூலிங். இது மட்டும் இல்லாம நம்ம நெறைய டெஸ்டஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த சக்சஸ் பேட்ச்ச யூஸ் பண்ணி நெறைய பேர் நம்மளதுல வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்சுவலா இதெல்லாம் தான் நம்ம கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ட்ஸ் ஆக்சுவலா. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாருமே ஓவராலா கிளியர் பண்ணி ரெஸ்பெக்டிவ் பேங்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ். அதாவது மெயின்ஸ பொறுத்தவரைக்கும் கட் ஆஃப் வந்து 60 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அந்த 60க்கு நீங்க எவ்வளோ செக்யூர் பண்ணியிருந்தீங்கன்னா, 17 மார்க்ஸ் லாஸ்ட் டைம் எடுத்திருந்தீங்கன்னா, நீங்க வந்து மெயின்ஸ கிளியர் பண்ணியிருக்கலாம். அது நீங்கன்னு இல்ல, லைக் எழுதுனவங்க. 17 எடுத்திருந்தா கிளியர் பண்ணியிருக்கலாம். இந்த மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட் ஆஃப்ல எத பேஸ் பண்ணி ஆக்சுவலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் வேக்கன்சி பொறுத்து தான் வந்து பேஸ் பண்ணி கட் ஆஃபே டிசைட் ஆகும். சரிங்களா? பிலிம்ஸ் அந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் இல்லாத விட அதிகமா ரெக்கார்ட் ஆச்சு. ஏன்னா, அந்த டைமிங்ல வேக்கன்சி ரிப்போர்ட் ஆனது கம்மி. ஸோ, அந்த பிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் ரிசல்ட்டுக்குள்ள வேக்கன்சி ஜாஸ்தி ஆயிருச்சு. ஸோ, ஆப்வியஸா மெயின்ஸோட கட் ஆஃப் கம்மியாயிருச்சு. ஸோ, கட் ஆஃப் வந்து கம்ப்ளீட்டா வேக்கன்சி பேஸ் பண்ணி தான் இருக்கும் எப்பவுமே. ஸோ, ஒன்ஸ் நீங்க மெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம், நீங்க இன்டர்வியூவோட இதுக்கு என்டர் ஆயிருவீங்க. இன்டர்வியூ பொறுத்தவரைக்கும் 3 ஏரியா ரொம்ப முக்கியம். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அவேர்னஸ், சப்ஜெக்ட் நாலேட்ஜ். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரைக்கும் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு சுத்தி,
அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு, நம்ம இன்டர்வியூ டைமிங்ல ஒரு லிட்டரலா ஒரு 3 மாசம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 மாச டியூரேஷன்ல நம்ம நாட்டு நடப்பு என்ன? நம்ம வந்து நம்ம ஏரியா, இல்ல நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் அத பத்தி ஃபுல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்ல. அடுத்து பேங்கிங் அவேர்னஸ் பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து பேங்க்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போஸ்டிங் இருக்க போகுது. ஸோ ஜென்ரலான ஒரு டெர்மினாலஜிஸ்லாம் இருக்குல்ல, பேங்க் டெர்மினாலஜிஸ் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அந்த ஏரியாவ நம்ம கவர் பண்ணணும். இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி. அதே நேரத்தில சப்ஜெக்ட் நாலேட்ஜ் நம்ம ஆல்ரெடி மெயின்ஸ்க்கு சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். ஸோ ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம இன்டர்வியூக்கு போற மாரி இருக்கும். இந்த 3 ஏரியா நம்ம கவர் பண்ணா மட்டும் பத்தாது. நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும், அந்த ஆன்சர சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தா மட்டும் தான், நம்ம இன்டர்வியூல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் ஆப்வியஸா ட்ரெஸ்ஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே நம்ம ஆஃபீசர் பொசிஷனுக்கு போறவங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாரி ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணிட்டு தான் இன்டர்வியூக்கு போகணும். ஸோ இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் வந்து 60 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் வந்து நம்ம எழுதுவோம். 60 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. 60 மார்க்ஸ்க்கு எழுதுவோம். இன்டர்வியூ 100 மார்க்ஸ் நடக்கும். சரிங்களா? இந்த மெயின்ஸ்ல அந்த 60 கொஸ்டின்ஸ் எழுதியிருப்போம்ல 60 மார்க்ஸ்க்கு அது 80 கன்வெர்ட் பண்ணிருவாங்க. இந்த இன்டர்வியூ 100 மார்க்ஸ்க்கு இருக்குல்ல, அத 20 கன்வெர்ட் பண்ணிருவாங்க. ஸோ 80 + 20 100 மார்க்ஸ். ஸோ நீங்க மெயின்ஸ்ல இன்டர்வியூல எடுக்கிற மார்க்ஸ் ஓவராலா 100க்கு கால்குலேட் பண்ணிருவாங்க. இந்த மார்க் தான் உங்களுக்கு ஃபைனல் செலக்ஷனுக்கு அவங்க எடுக்கக்கூடிய மார்க். ஸோ லாஸ்ட் டைம் ஓவரால் கட் ஆஃப் என்ன ரேஞ்ச் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜெனரல் கேட்டகரியில 62.27. நீங்க இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். கட் ஆஃப் எப்பவுமே ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. லிட்டரலா கொஞ்சம் க்ளோஸரா தான் இருக்கும் எல்லா இயருமே. அதாவது 64, 63, 63, 66, 62.27 இந்த ரேஞ்ச்ல தான் இருக்கு. வேர் டு ஸ்டடி அதாவது எங்க படிக்கலாம் அப்டின்னா வந்து ஆக்சுவலா 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஒண்ணு செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். இன்னொன்னு இன்ஸ்டிடியூட்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அதாவது நார்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎஃப்ஓ, அப்புறம் எஃப்சிஐ இதுக்கெல்லாம் வந்து நபார்ட் இதுக்கெல்லாம் வந்து பயங்கர கிரேஸ். நெறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்காங்க. நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறாங்க. சரிங்களா? சவுத்ல கம்பேர் பண்றப்ப நார்த்ல ரொம்பவே ஜாஸ்தி. சவுத்ல இன்ஸ்டிடியூட்ஸ் இல்லையான்னு கேட்டாங்கன்னா, இருக்காங்க. பட் நார்த்ல இருக்க அளவுக்கு அவ்வளோ நெறைய இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் அவ்வளோ அவேர்னஸ் வந்து நம்ம சவுத்ல இருக்கான்னு கேட்டா, அது கொஞ்சம் டவுட் தான். அப்படி இருந்துமே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா? இந்தியால கால்ஃபர் பண்றாங்க. அதாவது ஏஎஃப்ஓக்கு வந்து கால்ஃபர் பண்றாங்கன்னா, ஒரு 1000 வேக்கன்சி இருக்குன்னு சொல்றாங்க. 1000 வேக்கன்சி மொத்த இந்தியாக்குமான வேக்கன்சி. அதுல தமிழ்நாடு மட்டும் 30% ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் புடிச்சிடுறாங்க. குறைஞ்சது ஒரு 200லேருந்து 300 சீட்ஸ் தமிழ்நாட்டுலேருந்தே போயிடுறாங்க எல்லாருமே. ஆனா தமிழ்நாட்டுல இதுக்கு பயங்கரமான கைடன்ஸ், பயங்கரமான இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கான்னு கேட்டா, அது ஒரு பெரிய டவுட் தான். நார்த்த கம்பேர் பண்ற அளவுக்கு இல்ல. அப்படி இருந்தும் மக்கள் இவ்வளோ போயிடுறாங்க. புரியுதுங்களா? ஸோ, இதுல வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஸ்டஃப் ஜெனரலாவே ஜாஸ்தி. ஸோ நம்ம நார்த்த கம்பேர் பண்றப்ப நம்மளோட அக்ரி சிலபஸ் போர்ஷன்ஸ் நம்மலாம் கிளியர் பண்ணி அரியர்லாம் வெளிய வரனாலே, ஸ்டஃப் இருந்தா தான் வர முடியும். ஸோ அந்த ஸ்டஃப் நமக்கு ஆல்ரெடி இருக்கனால தான் நம்ம எக்ஸாம் அதாவது அக்ரில அரியர் இல்லாம வெளியவே வரோம். அப்படி இருக்கவங்களுக்கு 80% ஆஃப் போர்ஷன் வந்து உங்களோட 4 வருஷம் அக்ரி பேஸ் பண்ணது இருக்க போகுது. ஸோ அத எப்படி படிக்கணும்? எத மாரி படிக்கணும்? அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, தெரியாதனாலே நமக்கு வந்து நெறைய டிலே ஆகுது. ஆக்சுவலா காமா ஃப்ரீயா படிக்கலாம். ஏ4 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா. கைடன்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப லேக் ஆகுற ஒரு விஷயம். ஆஸ்பிரண்ட் லைஃப்ப பொறுத்தவரைக்கும். நீங்க உங்க சீனியர்ஸ் எல்லாரும் கேட்டிருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆஸ்பிரண்ட் லைஃப்ல கைடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம செல்ஃப்ல லேர்ன் பண்ணி, மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணி, அந்த மிஸ்டேக்ஸ்லருந்து ரெக்டிஃபை ஆயி, நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சு வரதுக்கு ஒரு 2 டூ 3 இயர்ஸ் ஆயிருது. அதுக்குள்ள நமக்கு 2 அட்டெம்ப்ட் போயிருது. ஏன்னா வருஷத்துக்கு 1 அட்டெம்ப்ட் தான். ஸோ, முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணி ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ்ல நம்ம படிச்சோம்னா, நீங்க இன்ஸ்டிடியூட்ல தான் ஜாயின் பண்ணணும்னு கிடையாது. நீங்க உங்களோட சீனியர்ஸ் யாராவது ஏஎஃப்ஓவா இருந்தாலும் சரி, நீங்க மத்த யாராவது இருந்தாலும் சரி, அத பத்தின தெரிஞ்சவங்க. ஸோ அவங்களோட கைடன்ஸ் மூலமா கூட நீங்க கண்டிப்பா ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தா தான், நீங்க வந்து சீக்கிரமா உங்களோட அட்டெம்ப்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணி முடியும். ஏன்னா ஒன்ஸ் நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணா, அடுத்து 1 வருஷம் வெயிட் பண்ணணும். ஏன்னா வருஷத்துக்கு 1 அட்டெம்ப்ட் தான் வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சேலரி. சேலரிய பார்த்தோம்னா, நம்ம முன்ன சொல்லியிருந்த மாரி, ஒரு ஏஎஃப்ஓக்கு நல்ல சேலரி பேக் ஆக்சுவலா. நீங்க பாருங்களேன், கிராஸ் இன்கம் 77 வந்துருது. 77K. உங்களுக்கு இன் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 62,000 கிட்ட உங்களுக்கு இன் ஹேண்ட் வந்துரும். அவ்வளோதான் வருமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இன்னும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் பெர்க்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த 62 இல்லாம, உங்களுக்கு ரெண்டல் அலவன்ஸ் வந்துரும். சரிங்களா? உங்க வீட்டு வாடகைய அவங்களே குடுத்துருவாங்க. அதே நேரத்தில உங்களுக்கு பெட்ரோல், டீசல் அந்த அலவன்ஸும் வந்துரும். அதே மாரி ஃபோன் பில் அவங்க குடுத்துருவாங்க. நியூஸ் பேப்பர் பில்லும் குடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் அலவன்ஸ்லாம் சேர்த்தி மட்டுமே உங்களுக்கு 16,000 18,000 வரும். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒரு 80,000க்கான பெனிஃபிட்ட நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ நல்ல சேலரி பேக்ல இருக்க ஒரு நல்ல கவர்ன்மென்ட் ஜாப்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஆப்ஷன் ஆக்சுவலா. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், எல்லாமே ஓகே. ப்ரோவா இருக்கு. பட் கான் என்ன அதாவது ஒரு டிராபேக் அப்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட போஸ்டிங் லொகேஷன் தான் ஆக்சுவலா.
அது ஒரு சிலருக்கு டிராபேக், ஒரு சிலருக்கு ஒரு என்ஜாய்மென்ட். ஏன்னா, சின்ஸ் வந்து இது ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாபா இருக்கனால, இதோட போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வேணா இருக்கும். உங்களுக்கு அதாவது இந்தியாக்குள்ள எங்க வேணா உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். ஸோ, அது மட்டும் தான் ஒரு சின்ன டிராபேக். ஆனா, அதிலயுமே நீங்க வந்து டிராபேக்ன்னு சொல்ல முடியாது. நீங்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டிங் இந்தியா ஃபுல்லா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மென்ட்டா தான் இருக்கும். நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஆனா, அதையும் நீங்க வந்து ஓவர்கம் பண்றதுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு நெறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி, உங்களோட பிரெஃபரன்ஸ் இந்தியன் பேங்க்ஸ்ல குடுத்திருந்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல வந்து போஸ்டிங் இருக்கும். இந்தியன் பேங்க் உங்களுக்கு கிடைச்சதுன்னா மோஸ்ட்லி. ஏன்னா, இந்தியன் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை. இந்தியன் பேங்க்ல நீங்க போஸ்டிங் கிடைச்சதுன்னா, உங்களுக்கு கண்டிப்பா போஸ்டிங் தமிழ்நாட்ல இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் பெர்சன். ஒரு சிலருக்கு தமிழ்நாட்ல வொர்க் ஆகணும்னு ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு இல்ல நான் வெளிய போணும்னு ஆசை இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி நீங்க பிரெஃபரன்ஸ் வந்து குடுக்குற மாரி இருக்கும் பேங்க்ஸ்ல. ஸோ, இவ்வளோதான். மொத்தம் உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, நம்ம கமெண்ட்ஸ்ல ஷூட் பண்ணுங்க. நம்ம அந்த கமெண்ட்ஸ் கண்டிப்பா படிச்சு பார்த்து, அதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கிளாரிஃபை பண்ணுவோம். தட்ஸ் ஆல். தேங்க் யூ. உங்களோட பிரிப்பரேஷன சீக்கிரமா ஆரம்பிங்க. ஆரம்பிச்சு எல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணி ஆஃபிசர்ஸ் ஆயிருங்க. ஸோ, ஃபைனலி தேங்க் யூ.